பொதுக்குழு கூட்டி இருக்கிற பொதுவல் நீங்க பதவி பூரா விலைக்கு எங்க பதவிகள்லாம் எடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த பதவி எடுத்துக்கிற பதவியை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கக்கூடிய ஆளுங்களை நீங்க எங்களை விட்டுட்டு எடுத்துட்டு காலங்கள்ல தமிழ்நாட்டுல கண்டிப்பா ஆட்சியை அமைக்கவே முடியாது. அதிமுக கொஞ்சம் நஞ்சம் இருந்தது கூட இப்ப எங்களெல்லாம் விடுவிச்சா 26 மாவட்டத்தை விடுவிச்சிருக்காரு. பொது அமைப்பு செயலாளர்களா விடுவிச்சேன். இவங்கெல்லாம் எடுத்துட்டு ஐயா பெரியவர் ஐயா எடப்பாடியார் மட்டும் கட்சியை நடத்தி கொண்டிருந்தால் சரியாகுமா? அது எங்களுடைய இது எங்களுடைய எம்எல்ஏ பதவி வீணாகிவிடக் கூடாது. போன 5 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்தோம். இன்றைக்கு கடுமையான உழைப்பில குறிப்பாக சில இன்னைக்கு வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் சொந்த செல்வாக்கிலே முழுமையாக சொந்த செல்வாக்கிலே வெற்றி பெற்றிருக்காங்க. பொதுச் செயலாளர் எங்களுக்கு சுற்றுப்பயணம் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்ற அதெல்லாம் மறக்க முடியாது. நன்றிக்கு அந்த இதுக்கு நன்றி கடன் பட்டவர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பதவி வீணாகக்கூடாது, 5 வருஷம் உதவாத போயிடக்கூடாது. ஆக இதை ஆளுங்கட்சியை சார்ந்து நாம் செல்லும் போது கண்டிப்பாக மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும், தொகுதியின் வளர்ச்சிக்கு இந்த பதவி உதவியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த ஆதரவு. ஆனால் எங்களை பொறுத்த நாங்கள் அதிமுக தான் எங்களுடைய கட்சி. அதிமுக சார்பாக தான் ஆதரவு. நாங்க முன்ன வச்ச கால பின்னெடுக்க மாட்டோம். எங்களோட நிலைப்பாடு அண்ணன் சிபிஎஸ் பின்னாடி அண்ணன் வேலுமணி இப்படி தலைவர்கள் எங்களை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயத்துல ஏதாவது இந்த ஆதரவு டிவி கேட்க ஆதரவு அளிக்கக்கூடிய விஷயத்துல நாங்க அவர் பின்னாடி இருக்கிறோம். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான். புதிய மாவட்ட செயலாளர் மக்கள் என்னுடைய கழக நம்முடைய பொறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை பொறுத்துதான். யாரை சந்திக்கலாம் எங்களெல்லாம் சந்திச்சிட்டாரு, ஆதரவு குற்றங்களை சந்திச்சிட்டாருல்ல.